நோல்ஸ் என்பவர் மகரிஷியின் தரிசனம் பெற வந்தார். அவர் திரு பால் பிரண்டனின் 2 புத்தகங்களை படித்திருக்கிறார். அவர் கேட்டார், புத்த மதத்தினர் நான் என்பது பொய்யானது என்கிறார்கள். ஆனால் பால் பிரண்டன் தமது ரகசிய பாதை என்ற நூலில் நான் எண்ணத்தை கடந்து உண்மையான நான் என்ற நிலையை அடையும்படி சொல்கிறார். இதில் எது உண்மை? சாதாரணமாக 2 நான்கள் இருப்பதாகச் சொல்லப்படுகிறது. ஒன்று கீழ்ப்பட்ட நிலையில் உள்ளது, பொய்யானது, இது எல்லோரும் அறிந்ததுதான். மற்றது உயர்வானது, உண்மையானது, இதுதான் உணர வேண்டிய நான். தூங்கும்போது உங்களை நீங்கள் அறிவதில்லை, விழித்திருக்கும் போது நீங்கள் உங்களை அறிகிறீர்கள். விழித்த பிறகு நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்ததாக சொல்கிறீர்கள். ஆனால் ஆழ்ந்த தூக்கத்தில் இதை நீங்கள் அறியவில்லை. அப்படியென்றால் பல பொருட்கள் பரவி தோன்றும் கருத்து அல்லது அபிப்பிராயம் உங்களது உடல் உணர்வுடன் கூடவே எழுந்துள்ளது. இந்த உடலுணர்வு ஏதோ ஒரு குறிப்பிட்ட கணத்தில் எழுந்தது. அதற்கு ஆரம்பமும் முடிவும் உள்ளது. எது எழுகிறதோ அது ஏதாவது ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த ஏதாவது ஒன்று என்ன? அதுதான் நான் என்னும் உணர்வு. இந்த நான் யார்? எங்கிருந்து இந்த நான் வந்துள்ளது? இப்படி அதன் மூலாதாரத்தை கண்டுபிடித்துவிட்டால் நீங்கள் வரையற்ற நிபந்தனையற்ற நிறைவான உணர்வு நிலையை உணர்வீர்கள். பக்தர் மீண்டும், இந்த நான் யார்? அது புலன் சார்ந்த உணர்வுகளின் தொடர்ச்சிதான் என்று தோன்றுகிறது. புத்த கருத்தும் இப்படித்தான் இருப்பதாகத் தெரிகிறது. உலகம் வெளிப்புறத்தில் இல்லை. புலன் சார்ந்த உணர்வுகள் வெளியிலிருந்து வர முடியாது. ஏனெனில் உலகத்தை பிரக்கை உணர்வால்தான் உணர முடியும். உலகம் தான் இருப்பதாகச் சொல்வதில்லை. அது உங்களது கருத்து அல்லது அபிப்பிராயமாகும். மேலும் இந்த கருத்து மாறாமல் ஒரே விதமாக இருப்பதில்லை, இடையறாததும் இல்லை. ஆழ்ந்த தூக்கத்தில் உலகம் அறியப்படுவதில்லை. எனவே உலகம் தூங்குபவருக்கு இருப்பதில்லை. எனவே உலகம் தான்மை அகங்காரத்தின் கருத்து வரிசைதான். தான்மையை கண்டுபிடியுங்கள். அது எங்கிருந்து எழுகிறது என்று கண்டுபிடிப்பதுதான் இறுதியான குறிக்கோள் அல்லது லட்சியம்.